Hello children, now we are learn the environmental studies from 5th standard. We would saw some topics in chapter 1. Chapter 1 is super senses. First we recollect what are the topics we would learnt. We would learnt about some super senses of some animals. Those are eagle, ant, dog, silkworm and human being. They are visioning sense, tasting, smelling and feeling senses. Now we will start our lesson. This is another topic in this lesson. Let's see different types of eyes arrangement in birds. அது பேர்ட்ஸ்க்கு ஐஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் பற்றி தான் இந்த லெசனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் த நேம் ஆஃப் எ பேர்ட் விச் ஹேஸ் ஐசஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் ஹெட் லைக் இன் ஹியூமன்ஸ். இப்போ ஹியூமன்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து ஐஸ் எப்படி இருக்குது, அவனோட ஹெட்டோட ஃப்ரண்ட் சைடில். ஸோ அதே மாதிரி எந்த பேர்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கிட்ட கொஷின் ஆஸ்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எந்த அனிமலுக்கு எந்த பேர்டுக்கு அந்த மாதிரி இருக்கும்? Anybody guess the answer? Yeah, that is owl. OWL. அதாவது ஆந்தை. அவள்னா என்ன? ஆந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஆந்தைக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும், ஹியூமன் பீயிங் ஐஸ் ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் த நேம் ஆஃப் சம் பேர்ட்ஸ் விச் ஹாவ் ஐசஸ் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த ஹெட். ஸோ எந்த பேர்ட்ஸுக்கு அதோட ஹெட்டோட 2 சைட்ஸ்லையுமே வந்து ஐசஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஷின் ஆஸ்க் பண்ணுறாங்க. ஓகே, எனிபடி கெஸ் த ஆன்சர்? என்ன ஆன்சர்? யா, மோஸ்ட் ஆஃப் த பேர்ட் ஹாவ் தியர் ஐசஸ் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த ஹெட். அதாவது இருக்கிற எல்லா அனிமல்ஸ் எல்லா பேர்ட்ஸுக்குமே முக்கால்வாசி பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும், ஐஸு எய்தர் சைட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஹெட்டோட 2 சைட்ஸ்லையுமே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தியர் ஐசஸ் கேன் ஃபோக்கஸ் ஆன் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் அட் எ டைம். ஸோ 1 செகண்டில் 2 சைட்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்டையும் அந்த பேர்டால் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக 2 சைட்ஸ் ஐஸ் இருக்கிறதுனால ஈஸியாக அது பார்த்துரும். ஓகே, வென் தே லுக் ஸ்ட்ரைட் அஹெட் both their ஐசஸ் ஃபோக்கஸ் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது, ஓகேவா, அதாவது ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக பார்க்குறப்ப ஸோ அதோட 2 ஐசஸுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும். ஓகே, யூ மஸ்ட் ஹாவ் சீன் பேர்ட்ஸ் மூவிங் த நெக் வெரி ஆஃப்டன். டூ யூ நோ வை? அதாவது பேர்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தலையை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்னு காக்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலையை வந்து அசைச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் சுற்றி பார்த்துட்ருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா அதோட ஐஸ் வந்து அப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்து செட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் மூவ் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் மட்டும்தான் அது என்ன பண்ணுது, நெக்கை வந்து ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் ஐஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் அண்ட் கேனாட் மூவ். ஸோ அதெல்லாம் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டில் இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதால் ஈஸியாக மூவ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ பேர்ட்ஸ் ஹாவ் டு டர்ன் தியர் ஹெட்ஸ் டு see அரவுண்ட். ஸோ அது சுற்றி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுது, அதோட நெக்கை ரொட்டேட் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சம் பேர்ட்ஸ் like kites, eagle, vultures can see 4 times as far as we can. நம்ம பார்க்குறத விட சில பேர்ட்ஸ், என்னென்ன பேர்ட்ஸ்னால் கைட்ஸு, ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர். அது கழுகுன்னு சொல்லுவோம்ல, கழுகு, பருந்து. ஸோ இந்த மாதிரி தூரத்தில் பறக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா பேர்ட்ஸும் எந்தெந்த பேர்ட்ஸ்னால் ரொம்ப ஹைட்டில் பறக்கிற பேர்ட்ஸ். ஓகே, ஸோ நம்மளை விட 4 times வந்து எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹியூமன் பீயிங் இங்கே கிரவுண்டில் நின்றுட்டுருக்கான். ஓகே, ஸோ அவன் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஏதோ பிஸ்கெட், சம் ரொட்டி ஏதோ வந்து அவனோட கையில் வச்சிட்ருக்கான். ஸோ அவ்வளோ தூரத்தில் இந்த 4 feet இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஹியூமன் பீயிங் 4 அடி இருக்கான். ஓகேவா, ஸோ அவனோட ஹைட் வந்து 4 feet. ஸோ இங்கே இருக்கிற 4 feet இருக்க ஹியூமன் பீயிங் கையில் என்ன வச்சுருக்கான் அப்படின்றத எவ்வளோ ஹைட் இருந்தாலும், இப்போ இந்த 4 வந்து திரும்ப 4 times மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் ஈஸியாக
அந்த வல்ச்சர், ஈகிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற பேர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஈஸியாக அவ்வளோ தூரத்துலேருந்தும் பார்க்க முடியும். அவன் கையில் என்ன வச்சுருக்கான் அப்படின்றத கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேர்ட்ஸில் மெயினாக ஈகிள்ஸ், வல்ச்சர் இதுக்கெலாம் வந்து விஷனிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், தீஸ் பேர்ட்ஸ் கேன் see things from a distance of 8 meter what we can see from a distance of 2 meters. அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து 2 மீட்டர்ஸில் என்ன வந்து கிளியராக பார்க்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 மீட்டர்ஸில் உன்னோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் உன்னை விட தள்ளி நிற்கிறான். ஓகேவா? உன்னோட கை எட்டாத அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ தூரத்தில் நிற்கும்போது அவனோட கலர் என்ன, அவன் என்ன வந்து ட்ரெஸ் போட்டிருக்கான், ட்ரெஸ்ஸோட கலர் என்ன, அப்புறம் அவனோட ஃபேஸில் இருக்க ஸ்கின்ல ஏதாவது சின்னதாக வந்து காயம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க முடியும் உன்னால். ஸோ அந்தளவுக்கு பார்க்க முடிகிற மாதிரியே ஈகிள்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஈஸியாக பார்க்கும். ஓகேவா? அதாவது நம்ம வந்து 2 மீட்டர்ஸில் பார்க்கக்கூடிய ஜூமிங் சென்ஸை 8 மீட்டர்ஸில் இருந்தாலும் ஈகிள்ஸ் வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நம்மளுக்கு வந்து 2 மீட்டர்ஸில் எவ்வளோ கிளியராக தெரியுதோ அதே மாதிரி 8 மீட்டர்ஸில் இருந்தாலும் ஈகிளுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 8 மீட்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. கொஞ்சம் வந்து தூரத்தில் யாரோ வராங்க, அவங்க ஃபேஸ் கட் கூட நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், now can you guess from what distance can an eagle in the sky can see a roti on the ground? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஹியூமன் பீயிங் கீழே நின்றுட்டுருக்கான், ஈகிள் வந்து ரொம்ப ஹைட்டில் வந்து பறந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தாலும் ஈகிளுக்கு கீழே இருக்க ரொட்டி துண்டு தெரியுது. ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்ம ஹியூமன் பீயிங் நிற்கிற ஹைட்டுக்கும் ஈகிள் வந்து பறந்துட்டு இருக்கிற ஹைட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ், ஓகேவா, டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டூ அனிமல்ஸ் see கலர்ஸ்? அனிமல்ஸால் கலர்ஸை பார்க்க முடியுமா? எனிபடி நோ த ஆன்சர்? அனிமல்ஸ் cannot see as many colors as we can. நம்ம பார்க்குற மாதிரி அனிமல்ஸால் நிறைய கலர்ஸை பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஹவு திங்ஸ் இன் திஸ் பிக்சர் வில் பி சீன் பை சம் அனிமல்ஸ். கீழே ஒவ்வொரு அனிமல்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த அனிமல்ஸ்க்கு மேலே பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் சம் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமலால் இந்த கலர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஹியூமன் பீயிங் இருக்காங்கள்ல, ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சரில் கீழே ஹியூமன் பீயிங்னா நம்ம தான் மனுஷங்க. ஓகேவா? மனிதர்கள். ஸோ அதுக்கு மேலே இருக்க பிக்சரில் கலர்ஸ் வந்து கிளியராக தெரியும். க்ரீன் கலர், நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளார் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அது நல்லா கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பேர்டு. ஸோ பேர்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு கிளியராகவே தெரியுது. நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது பாருங்கள் அதோட விஷனிங். நம்மளுக்கு எல்லா கலர்ஸும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் டாக் பாருங்கள், எல்லாமே எல்லோ கலர், க்ரீனு, எல்லோ, க்ரீன், நெக்ஸ்ட்டு ஒயிட். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் டாகுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து அது எலி. ஓகேவா? ஸோ ரேட்டு, இந்த மைஸ், இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மவுஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் அதோக்கு கலர்ஸ் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட், இட் இஸ் பிலீவ்ட் தட் அனிமல்ஸ் தட் ஆர் அவேக் இன் த டே டைம் கேன் see some கலர்ஸ். அதாவது உங்களால் வந்து இது நம்ப முடியாத விஷயம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதாவது முக்கால்வாசி எல்லா அனிமல்ஸுக்குமே அது டே டைமில் எழுந்திருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே காட்டியிருக்காங்கல்ல 3 அனிமல்ஸ் காட்டியிருக்காங்களா, அதாவது ரேட், டாக், நெக்ஸ்ட்டு சம் பேர்டு. ஓகேவா? ஸோ இந்த பேர்டு, டாகு, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே மார்னிங் அது வந்து ஸ்லீப்பிங்கில் இருந்தப்போ வேக்கப் ஆச்சுன்னா அவேக், AWAKE, அவேக் மீன்ஸ் வேக்கப். ஓகேவா? அதாவது எழுந்திருக்கிறப்ப அதுக்கு வந்து என்னென்ன டே டைம்னா என்ன? மார்னிங். ஓகேவா? ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும், அதாவது நைட் இல்லாமல் நல்லா வெளிச்சமாக பிரைட்டாக இருக்கிற டைம். ஸோ டே டைமில் அதுக்கு சம் கலர்ஸ் வந்து தெரியும். ஓகே, ஸோ அது எழுந்திருக்கும் போது அந்த கலர்ஸ்லாம் அது பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. தோஸ் அனிமல்ஸ் தட் ஆர் அவேக் அட் நைட் கேன் see திங்ஸ் ஒன்லி இன் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ். அதே அனிமல் நைட்டில் வந்து வேக்கப் ஆகிருந்துச்சுன்னா, அவேக் அட் நைட். ஓகே, ஸோ வேக்கப் ஆகிருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ தட் இஸ் ரியல் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், this is a activity. Sit near a desk,
டேப் த டெஸ்க் ஒன்ஸ் வித் யுவர் ஹேண்ட். அதாவது டெஸ்க்கு பக்கத்தில், டெஸ்க் பெஞ்ச், நீங்கள் வந்து ரைட்டிங் பெஞ்ச் யூஸ் பண்ணுவீங்களா, ஸோ தட் இஸ் கால் டெஸ்க். ஸோ அந்த டெஸ்க்கு பக்கத்தில், டெஸ்க்கு கீழே உட்காந்துட்ருக்கீங்க, ஓகேவா. அதாவது டெஸ்கில் தலை வச்சு படுக்கணும். இங்கே ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்களே, அந்த பிக்சரில் என்ன பண்ணுறான் அந்த பாய், ஸோ டெஸ்கில் தலையை வச்சு இப்படி படுக்கிறான். ஸோ அந்த மாதிரி தலையை வச்சு படுக்கணும், ஓகே. Listen carefully. Now put your ear on the desk as shown in the picture. ஸோ அந்த பிக்சரில் காட்டுற மாதிரி டெஸ்கில் நீ கொஞ்சம் காது படுற மாதிரி தலையை வச்சு சாயணும். நெக்ஸ்ட்டு டேப் ஆன் த டெஸ்க் ஒன்ஸ் அகெயின் வித் யுவர் ஹேண்ட். ஸோ உன்னோட ஹேண்டால் லைட்டாக வந்து அந்த டெஸ்கில் ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட் பண்ணுங்கள், ஓகே. சின்னதாக வந்து தட்டும்போது அதை நல்லா லிசன் பண்ணுங்கள், ஓகேவா. தட்டிட்டு லிசன் பண்ணுங்கள். வாஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ் இன் த சவுண்ட் ஆஃப் த டேப். ஸோ அந்த மாதிரி காதை வச்சுட்டு இப்படி டேப் பண்ணும்போது ஏதாவது சவுண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குதா உனக்கு? ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ஓகே. திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ அப்படி பண்ணுறப்ப உனக்கு சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வரும். என்னென்னா அதிர்ற மாதிரி தெரியும். ஸோ தட் இஸ் கால்டு வைப்ரேஷன், ஓகேவா. வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன்னா லைட்டாக அந்த இடம் அதிர்ற மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு வந்து அந்த அதிர்றது உனக்கு ஈஸியாக தெரியலனா இன்னொரு ஆக்டிவிட்டி கூட செய்யலாம். அந்த பெஞ்ச், அந்த டெஸ்க்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக சம் ரைஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி ஹிட் பண்ணு நிறையா, ஓகேவா. ஹிட் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து இருக்கிற பிளேஸை விட கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து வைப்ரேஷன். வீட்டில் கூட மொபைல் யூஸ் பண்ணுவீங்கள்ல, மொபைலில் வைப்ரேஷன் மோடு இருக்கா, டர்ன்னு சவுண்ட் கேட்கும்ல. ஸோ தட் இஸ் கால்ட் வைப்ரேஷன், ஓகே. திஸ் இஸ் ஹவ் ஸ்னேக்ஸ் ஹியர். They do not have external ears which you can see. They only feel the vibration on the ground. ஸோ ஸ்னேக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஹியூமன் பீயிங். ஸோ அது நெக்ஸ்ட்டு இல்லைனா அதோட ப்ரே மீன்ஸ் அதோட இறைச்சி, ஓகேவா. அதுக்கு தேவையான இறை அப்படின்னு சொல்லுவோம். இறைனா அது எடுத்துக்கிற சாப்பாடு, ஓகேவா. ஸோ இந்த ஸ்னேக்குக்கு அதோட இறை எங்கே இருக்குது, அதோட ப்ரே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வைப்ரேஷன்ற ஒரு ஃபீலிங் மட்டும்தான் ஸ்னேக்குக்கு யூஸ் ஆகுது. பிகாஸ் ஸ்னேக் do not have external ears. ஸ்னேக்குக்கு எக்ஸ்டர்னலாக இயர்ஸ் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்னேக்குக்கு இயர்ஸ் கிடையாது, ஓகேவா. ஸோ அதனால் மட்டும் இது வந்து வைப்ரேஷன் மூலயமா ஃபீல் பண்ணி கிரவுண்டில் என்ன சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஒன், சவுண்ட் சென்ட் மெசேஜஸ். சவுண்ட்ஸ்க்கு சில மெசேஜஸ் இருக்குது, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீ கிளாஸில் நல்லா கத்தி பேசிகிட்ருப்ப, ஓகே. ஸோ திடீர்னு மிஸ்ஸோ இல்லை வந்து கரஸ்பாண்டன்ட் சாரோ யாரோ வரும்போது சார் எல்லாம் அப்படின்னு சவுண்ட் போடுவீங்கள்ல. ஸோ அதுதான் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ், ஓகேவா. இந்த சவுண்ட்ஸை வச்சு உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உஸ்ன்னு சொல்லும்போது சைலண்ட் ஆகிடுவீங்கள. ஸோ இதுதான் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ், ஓகே. ஸோ நீ போடுற சவுண்ட்ஸ் மாதிரி அனிமல்ஸும் சில சவுண்ட்ஸ் வந்து வச்சுருக்கு, ஓகேவா. ஏன்னா அனிமல்ஸ்க்கால பேச முடியாது, உன்னால் பேச முடியும், நீயே சவுண்டு சம் சிக்னல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற. பட் அனிமல்ஸ்க்கு அந்த மாதிரி பேச முடியாது. ஸோ தே க்ரியேட் எ சவுண்ட்ஸ், ஓகே. ஸோ அந்த சவுண்ட்ஸை வச்சு அது வந்து சிக்னல் கொடுக்குது. டேஞ்சராக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைச்சாலும் இந்த மாதிரி தான் சிக்னல் கொடுக்கும், ஓகே. ஹையப் ஆன் எ ட்ரீ எ லங்கூர். லங்கூர்ன்றது அது ஒரு குரங்கு, ஓகேவா. குரங்கில் அது ஒரு இனம். High up on a tree, a langur warns others of dangers like a tiger or leopard. leopardனா சிறுத்தை, டைகர்னா உனக்கே தெரியும். டைகர்னா என்ன, புலி, ஓகே. லங்கூர் வந்து வார்னிங் கொடுக்குது. வார்ன்ஸ், WARNS. வார்ன்ஸ்னா வார்ன் பண்ணுறதுனா அதை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு சைகை காட்டுவாங்கள்ல, மிஸ் வராங்க சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து வார்னிங், ஓகேவா. அதே ஏதாவது டேஞ்சர்ஸ், இந்த டைகர் இல்லைனா வந்து லியோபேட், இது ரெண்டும் ஏதாவது வந்து வரப்போ இந்த லங்கூர்ன்ற அனிமல் வந்து என்ன பண்ணும், வார்னிங் கொடுக்கும் மற்ற அனிமல்ஸ்க்கு, ஓகேவா. உங்களுக்கு டேஞ்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சம் சவுண்டில் வந்து சிக்னல்ஸ் கொடுக்குது. ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணும், எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சிக்கும், ஓகே. த லங்கூர் டஸ் திஸ் பை மேக்கிங் எ ஸ்பெஷல் வார்னிங் கால். ஸோ ஸ்பெஷலாக வந்து வார்னிங் காலுக்குன்னு சில சவுண்ட்ஸை வந்து வச்சுருக்கு, ஓகே. நெக்ஸ்ட்டு, பேர்ட்ஸ் ஆல்சோ கிவ் அலாரம் கால்ஸ் டு வார்ன் அபவுட் த டேஞ்சர்.
ஸோ பேர்ட்ஸை வந்து என்ன பண்ணும், டேஞ்சர்ஸை வந்து வார்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், சம் அலாம் சவுண்ட்ஸ் வந்து கொடுக்கும். அலாம் சவுண்ட்ஸ்னால் நம்ம மொபைலில் வைக்கிற அலாம் இல்லை, ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக வந்து கத்திகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ரோவே பாருங்கள், உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மார்னிங் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும், திடீர்னு சவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நீ இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணலன்னா இனிமேட்டு அப்சர்வ் பண்ணிப்பாரு, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், some birds even have different sounds as for different kind of danger. சில பேர்ட்ஸ் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கும் டிஃப்ரெண்ட் டேஞ்சர்ஸ்க்கு, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், there is a different warning call if the enemy is coming from the sky or if the enemy is on the ground. ஸோ enemy வந்து ஸ்கை பக்கம் வந்தாலும் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதே enemy கிரவுண்டில் வரப்பையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சவுண்ட்ஸ் கொடுக்கும், ஓகே. ஸோ இதை வச்சு மற்ற அனிமல்ஸ் வந்து ஓகே ஏதோ வார்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, when any animals gives the warning call, all the animals in that area understand the danger signal. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கொடுக்குறப்ப அந்த அனிமல் என்ன பண்ணுது, மற்ற அனிமல்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ ஏதோ சம் டேஞ்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிடுது, ஓகே. Some animals start behaving in a different way when an earthquake or storm is about to come, okay. அதாவது எர்த்குவேக்னா என்னன்னு தெரியுமா, நிலநடுக்கம், ஓகேவா. நிலநடுக்கம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த நிலநடுக்கம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ம் வந்து நல்லா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக புயல் அடிக்கும் போதும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக்கு இல்லைனா வந்து ஸ்டார்ம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்றப்ப, நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுன்றப்ப சம் பேர்ட்ஸோ இல்லை சம் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணும், ஓகேவா. ஸோ அது நார்மல் எப்பயும் நார்மலாக விட டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டேஞ்சர் வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. People who live in forest and can observe such behavior of animals come to know of the dangers. ஸோ எந்த பீப்புள் வந்து மெயினாக ஃபாரஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டெய்லியும் வந்து அதே ஃபாரஸ்ட்லேயே இருக்கும்போது அந்த பேர்ட்ஸோட சிக்னல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அதை சிக்னல் போடும்போது நீ திடீர்னு போய் அந்த சவுண்டு கேட்கும்போது உனக்கு தெரியாது, அதை கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தால் ஈஸியாக புரியும், ஓகே. நெக்ஸ்ட்டு, in December 2004, few tribes that live in the forest of the Andaman Island noticed the animals behaving in a different manner. ஸோ அங்கே வந்து ட்ரிப்ஸுக்கு போயிருப்பாங்கல்ல, அதாவது ட்ரிப்புனா இப்போ நீங்கள் வந்து டூர்லாம் போவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரிப்ஸ்க்கு போயிருக்க சம் பீப்புள்ஸ் வந்து அந்தமான் ஐஸ்லாண்டுக்கு போயிருக்காங்க, ஓகேவா. ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது, ஓகேவா. திடீர்னு கத்துது, ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்ன அனிமல்ஸ் திடீர்னு இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. தே கெஸ்ட் சம் டேஞ்சர், அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணதுன்னா ஏதோ டேஞ்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே மூவ்ட் அவே டு எ சேஃபர் பார்ட் ஆஃப் த ஐஸ்லேண்ட். ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஏதோ டேஞ்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபான பிளேஸ்க்கு போயிடுறாங்க, ஓகேவா. soon after the Iceland were hit by the tsunami, but these people were saved. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறப்பவும் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்பவும் நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். ஸோ ஏதோ வந்து சம் டேஞ்சர்ஸ் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிடணும். அவங்க அலர்ட் ஆனதுனால தான் சுனாமி வந்தப்பையும் அவங்க வந்து சேவ் ஆகிருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், டால்ஃபின். டு யூ நோ டால்ஃபின்? எனிபடி நோ அபவுட் டால்ஃபின்? டால்ஃபின் ஆல்சோ மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டு கிவ் மெசேஜ் டு ஈச் அதர். டால்ஃபினும் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக வந்து சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி மெசேஜாக மற்றவங்களுக்கு சொல்லுது, ஓகே. Scientists believe that many animals have a special language of their own. ஸோ அதேமாதிரி சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு பேர்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மெசேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப அவங்க ரொம்பவே பிலீவ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் லாங்குவேஜ் வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த லாங்குவேஜஸில் அவங்க பேசிக்கிறாங்க, அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், சே இட் வித் சவுண்ட்.
Just like birds and dolphins, you can also make your own language of sound for giving message. நீங்களும் எப்படி வந்து பேர்ட்ஸு டால்ஃபின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மெசேஜ் வந்து க்ரியேட் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஓன் லாங்குவேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓன் லாங்குவேஜ்னால் இப்போ நம்ம வந்து என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறோம், ரீஜனல் லாங்குவேஜ்னால் உங்கள் வீட்டுக்கிட்ட தமிழில் பேசுவாங்க, இல்லை வந்து தெலுங்குக்காரனா தெலுங்கில் பேசுவாங்க, மலையாளம்னா மலையாளத்தில் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது, அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம வந்து ஸ்கூலில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இந்த 2 லாங்குவேஜஸ் உனக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து சில ஸ்கூல்ஸில் ஹிந்தி, ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல்ஸில் வேறு என்ன க்ரியேட் பண்ணுறாங்க, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு. ஸோ உங்களுக்கு 4 லாங்குவேஜ்க்கும் ஓரளவுக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ரிமெம்பர் யூ ஹாவ் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஒன்லி சவுண்ட்ஸ் அண்ட் நோ வேர்ட்ஸ். நீ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ நான் இந்த மாதிரி பேசினேன், இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தேன்னா அதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அதை எப்பயாவது யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து கரெக்டாக வந்து அலர்ட் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. How and when will you need to give an alarm call? For example, when the teacher is coming to the classroom. ஸோ நீ வந்து டீச்சராக தான், நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்க்கு வரும்போது நீ ரொம்ப சவுண்ட் போட்டுட்ருக்க கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ டீச்சர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும், எல்லாம் வந்து அப்படியே ஷூஷுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவீங்கல்ல, அதே மெத்தட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீப்பிங். வேக்கிங்னா வேக்கப். ஓகே, ஸ்லீப் பண்ணுறது, ஸ்லீப்பிங் மீன்ஸ் தூங்குறது, வேக்கிங் மீன்ஸ் வேக்கப் ஆகிறது, அதாவது எழுந்திருக்கிறது. ஓகே, சம் அனிமல்ஸ் கோ இன்டு எ லாங் டீப் ஸ்லீப் இன் செர்டைன் சீசன். அதாவது செர்டைன் மீன்ஸ் சில காலங்கள். ஓகேவா? ஒரு சில அப்படின்னு சொல்லுவோம். செர்டைன் மீன்ஸ் ஒரு சில. ஸோ சில சீசன்ஸ்னால் காலநிலை, காலமாற்றம். ஓகேவா? சீசன் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஒரு சில அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி செர்டைன் சீசன்ஸில் மட்டும் லாங் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுமா. அது என்ன அனிமல்? எங்கே உனக்கு பிக்சரில் என்ன அனிமல் காட்டியிருக்காங்க? யா, தட் இஸ் லிசார்ட். தென் தே ஆர் நாட் சீன் ஃபார் மெனி மந்த்ஸ். ஸோ எல்லா மந்த்ஸுமே வந்து நம்மளால் லிசார்ட் பார்க்க முடியாது. மெயினாக எந்த சீசன்னா வின்டர் சீசன் அப்போ லிசார்ட் வந்து லாங் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுமா. ஸோ அந்த டைம், அதாவது நம்மளுக்கு வின்டர் எப்போ முடியுதோ அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், லிசார்ட் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோத். இட் லுக்ஸ் லைக் எ பியர் பட் இஸ் நாட். இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த ஸ்லோத்துன்றது உனக்கு எப்படி இருக்குது பார்க்க, பியர் மாதிரி இருக்குது, பட் இஸ் நாட். ஆனால் அது பியர் கிடையாது. இட் இஸ் எ ஸ்லோத்துன்றது இதுவும் ஒரு மங்கி சொல்லுவோம்ல. ஸோ மங்கியோட இன்னொரு இனம் தான் இது, ஸ்லோத். ஓகே, இட் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 17 hours a day sleeping while hanging upside down on a tree branches. ஹேங்கிங் மீன்ஸ் தொங்குது. ஓகேவா? பிடிச்சிட்டு தொங்குறது. அப்சைடு. ஓகேவா? அதாவது இப்படி தலைகீழாக தொங்குறது. டவுன் ஆன் எ ட்ரீ பிரான்ச்சஸ். ட்ரீயோட கிளைகள் இருக்குது தெரியுமா, அதை வந்து கட்டி பிடிச்சிட்டு தலைகீழாக தொங்கும். ஓகே, ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 17 hours. ஓகேவா? அதாவது இந்த ஸ்லோத்துன்ற அனிமல் 17 hours வந்து தூங்குறதுக்கே வந்து செலவு பண்ணுது. ஓகே, 17 hours தூங்குது. ரிமைனிங் ஹார்ஸ் மட்டும்தான் அது என்ன பண்ணும், ஃபுட் எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு அதோட வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும். ஓகே, வேறு ஏதாவது ஒர்க்குன்னா அதுக்குன்னு படிக்கிற வேலை, எழுதுகிற வேலை, அந்த மாதிரி வீட்டு ஒர்க்லாம் கிடையாது. ஓகேவா? The sloth eat the leaves of the same tree on which it lives. அது எந்த ட்ரீயில் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்கோ, ஓகேவா, எந்த ட்ரீயில் வந்து அது தொங்கிட்டுருக்கோ அந்த ட்ரீயில் இருக்க லீவ்ஸை மட்டுமே என்ன பண்ணும், அந்த ஸ்லோத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இட் ஹார்ட்லி நீட் எனிதிங் எல்ஸ். வேறு முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரான்ச்சஸில் இருக்க
ட்ரீஸோட அந்த லீவ்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதை மட்டுமே வந்து அது ஈட் பண்ணிகிட்ருக்கும். ஓகே, when it has eaten enough leaves from the tree it moves to nearby tree. ஸோ அதில் இருக்கிற முக்கால்வாசி இலையை அது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்லோத் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் என்ன ட்ரீ இருக்கோ அந்த ட்ரீக்கு வந்து தாவிடும். ஓகே, sloths live for about 40 years and in that time they move around only 8 trees. ஸ்லோத்தோட வந்து ஏஜ் லிமிட் என்னென்னா 40 இயர்ஸ். ஓகேவா, 40 வருஷம் மட்டும் அது உயிரோடு இருக்கும். ஸோ அந்த 40 இயர்ஸில் 8 ட்ரீஸ் மட்டுமே அது தாண்டுமா. ஓகேவா, 40 வயசில் 8 மரம் மட்டும் தாவுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் எ வீக் இட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் த ட்ரீ டு ரிலீஃப் இட் செல்ஃப். ஸோ வீக்கில் ஒன்ஸ் மட்டும். ஓகேவா, வீக்கில் இப்போ நம்மளுக்கு வீக்கில் 1 டே வந்து சண்டே. ஓகேவா, சண்டே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா, ஸோ அதே மாதிரி ஸ்லோத்தும் வீக்லி ஒன்ஸ் வந்து மரத்தை விட்டு கீழே விழுந்து அதே ரிலீஃப் பண்ணிக்குது. ஓகேவா, நல்லா ஓடி விளையாடுறது, தாவறது, குதிக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் எ டைம் கிளாக். ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் எவ்வளோ ஹார்ஸ் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டைம் செட்டிங் மெத்தட். ஓகே, ஸோ கீழே அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, இதை நீ தான் வந்து ஃபில்ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் பாக்ஸை உனக்கு அங்கே ஷேடோ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஷேடோ கொடுத்துருக்க சிங்கிள் பாக்ஸ் வந்து 2 hours அப்படின்னு சொல்லிட்டு நீ கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகே, டைம் ஃபார் விச் ஸ்லோத் இஸ் அவேக் 24 hours, 6 hours, 12 hours, 18 hours. டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க? 17 hours, ஆல்மோஸ்ட் 17. ஸோ அவங்க வந்து கரெக்டாக 17 சொல்லலை, ஓரளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 17 சொல்கிறப்ப 18 hours வரைக்கும் நம்ம டிக் பண்ணலாம். ஸோ 18க்கும் 16க்கும் சென்டரில் தான் இருக்குது 17. ஸோ அவங்க வந்து பர்டிகுலராக கரெக்ட் டைம் சொல்லலை, ஸோ அதனால் 18லே கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் யூ வேர் டு ஷோ a sloth's daily routine sleeping and waking in a 24 hours clock, this is what the clock would look like. அதை பார்க்க எப்படி இருக்கு? ஸோ 18 hours வந்து அது கன்ஃபார்ம் தூங்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு தே கிவ் சம் அதர் அனிமல்ஸ். ஸோ இந்த அதர் அனிமல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கவ், பைத்தான் மீன்ஸ் ஸ்னேக் இருக்குல்ல, ஸ்னேக்கில் ஒன்று, அடுத்து ஜிராஃபி, கேட். ஸோ இது எல்லாத்துக்குமே டைமிங் கொடுத்துருக்காங்க. நான் இது ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஜிராஃபி வந்து 2 hours மட்டுமே தூங்கும். ஓகேவா, ஸோ அதில் ஒரே ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பாக்ஸில் ஒரு ஷேட். ஸோ அந்த சிங்கிள் பாக்ஸ் வந்து 2 hours அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிராஃபி வந்து 2 hours மட்டும் தூங்குது. மற்ற அனிமல்ஸ் வந்து எத்தனை hours தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட். Which animal is this? This is tiger. Anybody like a tiger? A tiger can see 6 times better at night than most of us human. Okay, நம்மளை விட 6 times வந்து ரொம்ப பெட்டராக பார்க்கக்கூடிய விஷனிங் சென்ஸ் வந்து டைகருக்கு இருக்குது. ஓகேவா, நைட்டு. நெக்ஸ்ட் ஒன், த டைகர்ஸ் விஷ்கர்னா அதோட மீசை. ஓகே, அதோட கன்னத்தில் இருக்கல முடி, ஸோ அது பேர் தான் வந்து விஷ்கர் சொல்லுவாங்க. ஓகே, த டைகர்ஸ் விஷ்கர்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ்னா ரொம்ப உணர்ச்சி மிகுதியானது. ஓகேவா, அதாவது லைட்டாக தொட்டால் கூட அது வந்து இப்படி லைட்டாக உரசும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் வந்து கேட் பார்த்துருப்பீங்க, கேட்டுக்கும் இதே சேமாக இருக்கும், அதோட கன்னத்தில் இருக்கும். ஓகேவா, அதோட சிக்கில் இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். கேட்டு முகத்தை சுளிக்கும், இல்லை வேறு ஏதாவது பண்ணும். நீ அது நல்லா தூங்கிட்டு இருக்க, ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது கூட நீ அந்த விஷ்கரை வந்து டச் பண்ணன்னு வச்சுக்கோயேன், கேட் என்ன பண்ணும், அப்படியே லைட்டாக எழுந்திருக்கும். ஓகேவா, ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் அது. ஓகே, ஆர் வெரி சென்சிட்டிவ் அண்ட் கேன் சென்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆர் வைப்ரேஷன் இன் ஏரில் இருக்கிற வைப்ரேஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு. மூமெண்ட்ஸு மூவ் ஆகிறது. ஓகேவா, இப்படியும் நகர்வு, அந்த நகர்வு இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து
ரொம்ப சின்ன மைன்யூட்டாக இருக்கிறத கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது? டைகர்ஸோட விஸ்கஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தே ஹெல்ப் த டைகர் மூவ் இன் த டார்க் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ப்ரே. ஸோ அந்த விஸ்கர் இருக்கிறதுனால தான் டைகர் என்ன பண்ணுது, நைட்டில் கூட எவ்வளோ ரொம்ப டேஞ்சரான பிளேசஸில் கூட அது போயிட்டு அதுக்கு தேவையான ப்ரேனா அதோட ஃபுட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டை அது எடுத்துக்குது, அதாவது வேட்டையாடுறது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எ டைகர்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹியரிங் இஸ் ஸோ ஷார்ப். ரொம்ப அதோட ஹியரிங் சென்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குமா. ஓகே, காது இருக்குல்ல, ஸோ அந்த நம்ம கேட்குற தன்மை, ஓகேவா? அதாவது ஹியரிங் சென்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தட் இட் கேன் மேக் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரஸ்லிங் ஆஃப் leaves and the sounds of an animals moving on the grasses. அதாவது லைட்டாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் அனிமல்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கும்போது ஏதாவது செடியில் பட்டு இலை வந்து லைட்டாக மூவ் ஆகும்ல, இலை வந்து லைட்டாக கசங்கிறது, மூவ் ஆகுறது, டச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன மைன்யூட் சவுண்டை கூட ஈஸியாக வந்து ஹியர் பண்ணுற கெப்பாசிட்டி டைகருக்கு இருக்குது. ஓகே, அப்புறம் கிராஸில் வந்து அனிமல்ஸ் நடந்து போச்சுன்னா அந்த கிராஸ் சவுண்ட் கேட்கும்ல, ஸோ அந்த சவுண்ட்ஸை கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி டைகருக்கு இருக்குது. ஓகே, ஸோ டைகர் ஹேஸ் ஷார்ப் ஹியரிங் சென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த இயர்ஸ் ஆஃப் த டைகர் கேன் மூவ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் த சவுண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட். ஸோ அதோட ஹியரை டிஃப்ரெண்ட் சைஸும், ஓகேவா? டோட்டலாக எத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்குது? 4 டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த 4 டைரக்ஷன்லையும், அதாவது நார்த்து, சவுத், ஈஸ்ட்டு, வெஸ்ட் 4 டைரக்ஷன்லையுமே அது வந்து சுற்றி அதோட ஹியரை ரொம்ப உன்னிப்பாக கேட்குமா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுற்றி கேட்கும்போது அது சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத இது ஈஸியாக வந்து அந்த சவுண்ட்ஸை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டைகர் மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் லைக் வென் இட் இஸ் ஆங்க்ரி ஆர் டு கால் அவுட் டு எ டைக்ரஸ். ஓகே, அதாவது ரொம்ப வந்து பசியில் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப வந்து கர்ஜிக்கும் போதோ, நெக்ஸ்ட்டு அதோட டைகர் மீன்ஸ் அது வந்து நார்மல் டைகரில் ஜென்ஸ். ஓகே, அடுத்தது டைகரஸ்ன்றது பெண் இனத்தை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அதோட பெண் இனத்தை கூப்பிடும்போதோ இல்லை வந்து ரொம்ப வந்து பசியாக இருக்கும்போதோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில், அப்புறம் ரொம்ப கோவமாக இருக்கும்போதும் ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கும்போதும், ஓகே, கோவமாக இருக்கும்போதும் ரொம்ப பசியில் இருக்கும்போதும், அடுத்தது டைக்ரஸை கூப்பிடும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இட் கேன் ஆல்சோ ரோர் ஆர் ஸ்னால். ஸோ ரோர் மீன்ஸ் கர்ஜனை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்னால்னால் சிரத்துடன் ரொம்ப கோவத்தோடு கர்ஜிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ரோர் கேன் பி ஹியர்ட் அப் டு 3 kilometers away. அது வந்து அந்த டைகர் வந்து கர்ஜிக்கும்ல, ஸோ அந்த சவுண்டு வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னா 3 kilometers தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ சவுண்ட்ஸ் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் என்னென்ன சென்ஸ் வந்து டைகருக்கு இருக்குது? ஸோ சென்சிட்டிவ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சென்சிட்டிவ், உணர்ச்சி உறுப்பில் மீசை வந்து அதோட விஸ்கர் இருக்குல்ல, அது வந்து ஒரு உணர்ச்சி உறுப்பாக செயல்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஹியரிங் சென்ஸு. ஸோ டைகர் ஹேஸ் ஷார்ப் ஹியரிங் சென்ஸு. நெக்ஸ்ட் அனதர் ஒன்று சவுண்டு. ஸோ டைகரோட சவுண்டும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஈச் டைகர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஏரியா விச் மே கவர் செவரல் கிலோமீட்டர்ஸ். ஓகே, அதாவது ஒவ்வொரு டைகரும் ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கும். ஓகே, டைகர்ஸ் மார்க்ஸ் தேர் ஏரியா வித் தர் யூரின். ஸோ டைகர்ஸ் வந்து இது வந்து என்னோடய பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மார்க் பண்ணணும்னா அதோட யூரின் வந்து அங்கே பாஸ் பண்ணும். லைக் எ டாக். நான் ஆல்ரெடி லாஸ்ட் பேஜஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். டைகர்ஸ் வந்து டாக்ஸ் வந்து அதே மாதிரி இது வந்து அதோட பிளேசஸ் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும், யூரின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு டாக் வந்து அந்த யூரின் ஸ்மெல் வந்து நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த பிளேஸ்க்கு வரவே வராது. அதே மாதிரி டைகருக்கும் இந்த அதே சேமாக வந்து என்ன பண்ணுது, அதோட ஏரியாவை
க்ரியேட் பண்ணுது. ஓகே, எ டைகர் கேன் அட் ஒன்ஸ் கம் டு நோ if there is another tiger in its area by the smell of the urine. ஸோ அந்த பக்கம் டைகர் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த யூரின் ஸ்மெல்லை வச்சு இங்கே வந்து ஆல்ரெடி வேறு ஏதோ டைகர் வந்து இருக்குது, ஸ்டே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு போயிடும். ஓகே, எ டைகர் வில் அவாய்ட் கோயிங் இன்டு another டைகர்ஸ் ஏரியா. ஸோ இன்னொரு டைகரோட ஏரியாவுக்கு அந்த டைகர் போகாது. ஓகே, அதோட சரி ஓகே இங்கே வந்து வேறு ஏதோ டைகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போகாது. நெக்ஸ்ட் ஒன், elephants are killed for their tusks, rhinoceros for its horn. எலஃபண்ட்ஸ் தெரியும்ல, எலஃபண்ட்டோட டஸ்க்கு அதோட தந்தம் சொல்லுவோம்ல, ஒயிட் கலரில் இருக்குமே, ஸோ அந்த தந்தத்துக்காக எலஃபண்ட்டை வந்து கில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைனோசரஸ். ஓகேவா, ரைனோசரஸ்க்கு வந்து ஹார்ன் இருக்கும்ல ஃப்ரண்ட்டில், இந்த காண்டாமிருகத்துக்கு ஃப்ரண்ட்டில் ஹார்ன் இருக்கும். ஓகே, கொம்பு இருக்கும்ல, ஒரே ஒரு கொம்பு இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரைனோசரஸை வந்து கில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைகர்ஸ், அடுத்தது crocodile அண்டு ஸ்னேக்ஸ். ஸோ இந்த டைகர், crocodileனால் முதலை, நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸு பாம்பு, இது எல்லாத்தையும் வந்து எதுக்காக கில் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்கின்னு. ஓகேவா, ஸோ டைகரோட ஸ்கின், நெக்ஸ்ட்டு crocodile, அடுத்தது ஸ்னேக்கு, இதோட ஸ்கின்ஸ்க்காக இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மஸ்க் டியர் ஆர் கில்டு ஜஸ்ட் டு மேக் எ லிட்டில் சென்ட் ஃப்ரம் இட்ஸ் மஸ்க். மஸ்க்குன்றது அந்த அதோட கொம்பு. ஓகேவா, டீர் இருக்குல்ல, அந்த டீரோட கொம்புலேருந்து சில வந்து சென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, டீரை வந்து கில் பண்ணுறாங்க. பீப்புள் ஹூ கில் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஹண்டர் அண்டு பேச்சர்ஸ். ஹண்டர், ஓகேவா, ஹண்டர்னா அந்த அனிமலை வந்து வேட்டையாடுறவங்க தான் வந்து ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the number of tigers and many other animals in our country is reducing. There is a danger that some of them will soon disappear. ஸோ நிறையா வந்து அனிமல்ஸை வந்து டைகராக இருக்கட்டும் இல்லை எனி அதர் அனிமல்ஸை வந்து கில் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட கவுண்டிங்கும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலும் ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. ரெடியூஸ் ஆகுறதுன்றது கம்மியாயிட்டே வருது. ஓகேவா, ஸோ இது எதுக்கான டேஞ்சர்னால் அந்த இனம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபுல்லாக அந்த இனமே இல்லாமல் போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைகர் வந்து ஃபஸ்ட்டு 10 இருந்தது, இப்போ வந்து 2 or 3 அப்படி தான் இருக்குன்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருதுன்றப்ப அது என்ன ஆகுது, சுத்தமாக அந்த அனிமலே வந்து அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, டு ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ் அவர் கவர்மெண்ட் ஹேஸ் மேட் சம் ஃபாரஸ்ட் ஆஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ அனிமல்ஸ் வாழ்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து சில ஃபாரஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவா அப்படின்னு ஏரியாஸ்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாஸை தான் வந்து சரணாலயம், பார்க்கு, நேஷ்னல் பார்க்கு இந்த மாதிரி விட்டுருக்காங்க. ஓகே, சம் ஆஃப் தெம் ஆர் த ஜிம் கோபெட் நேஷ்னல் பார்க்ஸ் இன் உத்தரகாண்ட் அண்டு கானான்ற பிளேஸில், உத்தரகாண்டில் ஜிம் கோபெட் நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. ஓகே, அந்த பார்க்கை வந்து யாரும் வந்து வேட்டையாடுறதுக்கு விட மாட்டாங்க. ஓகே, இது கவர்மெண்ட்டோடது. ஸோ ரொம்ப சேஃபான ஏரியா, அனிமல்ஸ் வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும். இன் பரத்பூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தானில் பரத்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன இருக்குது, கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் திஸ் ஏரியா நோபடி கேன் ஹண்ட் அனிமல்ஸ் ஆர் டெஸ்ட்ராய் த ஜங்கிளை வந்து அவங்களால டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஓகேவா, அழிக்கவும் முடியாது, அனிமல்ஸை வந்து வேட்டையாடவும் முடியாது. ஸோ இந்த பிளேசஸ் பேர் தான் என்ன, பார்க்ஸ். ஓகேவா, பார்க்கு அப்படின்னா வந்து பூங்கா அப்படின்னு சொல்லுவோம், பூங்கா. நெக்ஸ்ட் இன்னொன்று வனவிலங்கு காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, our lesson is over. I hope all are enjoy this lesson. Okay, then you complete your homework.